ஏன் நம்ம வாழ்க்கையில் போராட்டம் தொடருது? எந்த பாவம் நம்மகிட்ட தேவன் அருவருக்கிறார்? எதை நம்ம விடாமல் இருக்கிறோம்? அதை நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. நம்ம நினைக்கிறோம் கொலை செய்கிறதான் தப்பு, பிலிஸ்தூனியம் பண்ணுறதான் தப்பு. இல்லை, நீங்கள் கோபப்படுகிறதா இருக்கலாம், மற்றவங்ககிட்ட ஒப்புரவாகாமல் இருக்கிறதா இருக்கலாம், கொடுக்கறதுல இருக்கலாம். எதில் தவறி இருக்கிறீங்க? ஆண்டவரோட சமூகத்தில் 1 மணி நேரம் கண்ணீரோட ஜெபங்க. தேவன் பேசுவார். அவர் நமக்கு கொடுத்த சரீரத்தில் தான் நம்முடைய ஆவியும் ஆத்துமாவும் இருக்குது. தேவன் எப்படி பேசாமல் இருப்பார்? நிச்சயமா உங்களுடைய குற்றங்களை உங்களுக்கு உணர்த்துவார். என்னுடைய வாலிபன் நாட்களில் கிறிஸ்துவ எனக்கு தெரியும், ஆனால் பூர்ணமான சத்தியத்துக்குள்ள வராத இளம் வாலிப நாட்கள். அந்த சூழ்நிலையில் எனக்குள்ள ஒரு சரீரத்தில் ஒரு பலவீனம் இருந்துச்சு. அந்த பலவீனத்துக்காக நாங்கள் மருத்துவமனையில் போய் மருந்து எடுத்தோம். ஆனால் அந்த மருந்துகளை தொடர்ந்து எடுத்தோம், அந்த சரீர பலவீனம் என்னை விட்டு நீங்கவே இல்லை. அப்போ ஆண்டவரோட சமூகத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது என்னிடத்துல ஒரு சிறிய காரியம் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னால், அதிகமாக நான் சினிமா பாடல்களை அதிகமாக பாடிக்கொண்டே இருப்பேன். கர்த்தர்கிட்ட நான் அதை அறிக்கை செஞ்சேன். இனிமேல் கர்த்தர் எனக்கு இதை சுகத்தை கொடுத்தா நான் கர்த்தரை மட்டும்தான் பாடுவேன். நான் வேறு எந்த காரியத்தையும், உலகத்துடைய காரியத்தை மேன்மைப்படுத்தி பாட மாட்டேன் சொல்லி ஜெபிச்சு பொருத்தனை பண்ணி நாளில் இருந்து தேவஜனமே எனக்கு பல வருஷம் ஆச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த பலவீனம் எனக்கு இல்லை. தேவன் பாவங்களை வெறுக்கிறவர். அதை நம்மகிட்ட இருந்து நீக்கும் பொழுது மெய்யாகவே தேவன் நமக்கு செவி கொடுப்பார்.